வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோல நம்ம பார்த்திருப்போம். சர்வீஸ் நவ் யூஸ் ஸோ பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பிடிஐ இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்றது. பிடிஐனா ஒண்ணும் இல்ல, பர்சனல் டெவலப்பர் இன்ஸ்டன்ஸ். இத வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஒரு அக்கவுண்ட் தான் இங்க பிடிஐ அப்படின்ட்டு சொல்றாங்க. இத வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். எப்படி பல மாடியூல்ஸ் இத வந்து அக்சஸ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு முதல் ஒரு அக்கவுண்ட் வேணும். ஸோ அதனால வந்து நம்ம இத எப்படி இன்னைக்கு ஓப்பன் பண்றதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து சர்வீஸ் நவ் வந்து ஒரு லோ கோட், நோ கோட் என்விரான்மென்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லோ கோடுனா கம்மியான கோட யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா நோ கோட், அதான் கோடே யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு வந்து ஐடி உள்ள வரணும். பட் ஆனா எனக்கு ஒரு கோடிங் நாலேட்ஜ் இல்ல அப்படின்றவங்க வந்து சர்வீஸ் நவ் இந்த மாரி ஒரு இது டெக் படிக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இதுல அந்த அளவுக்கு கோடிங்கே நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இதுல 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு வந்து கோடிங்கே இல்லாம ஒர்க் பண்றது. இன்னொன்னு வந்து கோடிங்கோட பண்றது. ஸோ எதை எடுத்தாலுமே இந்த 2 ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கும். கோடிங் இல்லாமலும் நம்ம பண்ணலாம். கோடிங்கோடயும் நம்ம பண்ணலாம். நம்ம வந்து எத பிரிஃபர் பண்றோம்ன்றது தான் நம்மளோட இது பொறுத்து தான் அது. சம்டைம்ஸ் நம்ம கோட் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு ரொம்ப கம்மியா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஞ்சமா நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சாலே போதும். சர்வீஸ் நவ் வந்து நம்ம ஈஸியா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து 2004ல தான் இது வந்து வருது, இந்த சர்வீஸ் நவ் அப்படின்ற ஒரு இது. அதுக்கப்புறம் இதுல நெறைய அப்டேட்ஸ் குடுத்து நெறைய இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ருச்சின்ற வெர்ஷன். நம்ம வந்து ஒரு இப்போ ருச்சின்றது இருக்கு. இதுக்கு முன்னாடி Xanadu அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து வான்கவர் அந்த மாரி ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 3 வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இத கிரியேட் பண்ணது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் லூ, ஃப்ரெட் லூடி அப்படின்றவங்க. இவங்கள வந்து நம்ம அந்த யூசர் டேபிள்லயே நம்ம பார்ப்போம். அவங்க நேம்ஸ்லாம் வந்து அதுல இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்க நெறைய சாஸ் ஆஃபரிங் பண்றாங்க, பாஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த மாரி வந்து சர்வீஸ் நவ் வந்து நெறைய இது பண்றாங்க. சர்வீஸ் நவ்க்கு காம்படிட்டர்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாரி மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க. அதே மாரி ஐபிஎம், அட்லாசியன், ப்ராட்காம், சாப் இந்த மாரி வந்து நெறைய இருக்காங்க. ஜீரா அந்த மாரி சர்வீஸ் நவ்க்கு வந்து இவங்கலாம் ஆல்டர்னேட்டிவா. அது முன்னாடியே சொன்ன மாரி இது வந்து லாஸ்ட் 3 வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி வந்து சர்வீஸ் நவ் வந்து புது வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அத வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எதுவுமே வேணாம்னா நம்ம பழைசா கூட பழைய வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் நவ்ல ஐடிஐஎல் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கும். அதுனா என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைப்ரரி. இப்போ இத வந்து சர்வீஸ் நவ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம். இப்போ வந்து நம்ம இந்த பிடிஐ வந்து எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து சர்வீஸ் நவ் டெவலப்பர் அப்படின்னு போட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வர இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னோட அக்கவுண்ட். நீங்க இங்க போடக்கூடாது. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி இங்க இமெயில் இருக்கிற இடத்துல நம்ம இமெயில் போட்டோம்னா, அது வந்து சைன் இன் தான் ஆகும். நம்ம வந்து இன்னும் ஒரு அக்கவுண்டே கிரியேட் பண்ணல. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நியூ யூசர் கெட் எ சர்வீஸ் நவ் ஐடி இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிக்கோங்க. வந்தா இந்த இடத்துல வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த என்னோட டீடைல்ஸ்லாம் நான் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது காமிக்குது. தேங்க் யூ அப்படின்ட்டு. இப்ப என்னோட மெயில் ஐடிக்கு வந்து அந்த இது வந்து ஒரு லிங்க் மாதிரி குடுத்திருப்பாங்க. அத நம்ம கிளிக் பண்ணோம்னா, அங்க இருந்து ரீடைரக்ட் ஆகி நம்மளுக்கு அக்கவுண்ட் கிரியேட் ஆகும். அதே மாரி நீங்க உங்களோட மெயில் ஐடிய போய் உங்களோட Gmailல போய்